பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 135 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டு 135 கிலோமீட்டர் போகலாம். போகும். ஆகாது அப்படிங்கிறாங்க. சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அது கழட்டிட்டிங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்போ எக்கனாமிக்கில் 77 போகும் கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதே வந்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 லிட்டர் இல்லைனா 27 கேஜிக்குள்ளே என்ன ஸ்பேஸ் இருக்குது. லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் LED தான் போட்டிருக்கோம். ஸோ உள்ளே பிகாஸ் பிராண்டும் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா கிட் சேஃப்டிக்காக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இதில். இது வீல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலைவ் வீல் வந்துடும் உங்களுக்கு. கிலோமீட்டர் ஒரு ரேஞ்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். பிகாஸ் இ-பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் குளோபல் கம்பெனி எல்லாருமே தெரிஞ்சிருக்குங்க. ஆர்ஆர் குளோபல் வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் பண்ணிருக்காங்க. 1986 பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப பிரசிப்பட்ட ஆர்ஆர் குளோபல் கம்பெனியுடைய பிகாஸ் இ-பைக் பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பிராண்டை பற்றி நீங்கள் பார்க்க போகிற மக்களே நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க டேட்டா போகலாம். பார்த்தீங்கன்னா இ-பைக்கில் தான் நம்ம உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இ-பைக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் பரபரப்பாக வாங்கிட்டு இருக்காங்க. எங்கே வாங்கிட்டு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா அவினாஷ் ரோட்டில் ஈகோ மோட்டார்ஸ் வந்துருக்காங்க. ஈகோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் அப்படிங்கிற பிராண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிகாஸ் பிராண்டில் இ-பைக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பரபரப்பு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. எப்படி எதனால் வந்து இந்த விற்பனை ஆகிட்டு இருக்குது, எப்படிலாம் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய். நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. இ-பைக்னால நல்ல ஃபேமஸாக போய்ட்டு நிறைய பரபரப்பு விற்பனை ஆகிட்டு இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதுக்காக தான் நம்ம கேட்க வந்துருக்குறோங்க. ஸோ அவினாஷ் ரோட்டில் எக்ஸாக்ட் எங்கே அமைச்சிருக்குங்க? அவினாஷ் ரோட்டு பார்த்தீங்கன்னா ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே. பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பாரத் பெட்ரோல் பங்க். ஆமாம், பாரத் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்டில். ஆப்போசிட்டில். சூப்பர். பார்த்தா நம்ம நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்க ப்ரோ. நிறைய பேர் மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ வருஷமாக பண்ணிருக்கீங்க பாருங்க? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணி 1 மந்த் ஆச்சு. ஓகே. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பண்ணியிருந்தாங்க. 4-5 இயர்ஸாக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிராண்ட் வந்து எப்போ லான்ச் ஆச்சுங்க? 2020. 2020. ஓ, 4 to 5 இயர்ஸாக லான்ச் ஆச்சு. 4 to 5 இயர்ஸாக இருக்குது. ஓகே ப்ரோ. நிறைய வெரைட்டி இருக்குங்க. முக்கியமான வெரைட்டினா பேசிக் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேசிக் பார்த்தீங்கன்னா C12 சொல்லி EX சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 2.0 வேரியன்ட் இருக்கு. மேக்ஸ்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. 3 வேரியன்ட் இருக்கு. 3 வேரியன்ட் இருக்கு. முக்கியமான வேரியன்ட் 3 வேரியன்ட் இருக்கு. 3 இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ பிரைசிங் எந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுங்க? ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 87லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 87,000லேருந்து ஸ்டார்ட். நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இ-பைக் மாறக்கூடிய காரணம் என்ன ப்ரோ? இ-பைக்கு எப்படின்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 ரூபா வருது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா வருது. 3 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா வரும். ஓகே. அவ்வளோதான் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆமாம், எக்கனாமிக்கா. ஸோ பைக்கோட வாங்குற காஸ்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த கோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிச்சமாக இல்லைங்களா? சேவிங்ஸ் நிறையா. ஆமாம். பெட்ரோல் அடிக்கிற ப்ரைஸுக்கு நீங்கள் ஒன்ஸ் இவிக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, வாங்க இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, இ-பைக் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவில் பண்ணிட்டு வந்துட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு. ரைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குதுங்க. ப்ரோ, இ-பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜில் இந்த மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 135 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் சார்ஜ் போட்டு 135 கிலோமீட்டர் போகலாம். போகும். பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ பெட்ரோல் பைக்கும் இ-பைக் என்ன டிஃப்ரென்ஸுங்க? பெட்ரோல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுன்னா 35 கிலோமீட்டர் போகும். ஓகே. இது நீங்கள் 20 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டீங்கன்னா 135 வரைக்கும் போகும். சூப்பர். 20 ரூபாய்க்கு சார்ஜ் போட்டு 135 கிலோமீட்டர் போகலாம். சரி, எவ்வளோ ஃபுல் சார்ஜ் இருக்கு? எவ்வளோ டைம் ஆகுங்க? 3லேருந்து 3.5 மணி நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிடும். 3லேருந்து 3.5 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரத்தில் ஆயிடும். இன்கேஸ் பார்த்து நைட்டு போகிறாங்க ப்ரோ, தூங்கிடுறாங்க, ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னா ஹீட் ஆகுமா? நிறைய பேர் வந்து வெடிச்சிருமான்னு பயப்படுறாங்க. அது வந்து எப்படின்னா ஹீட் ஆகாது. ஆட்டோ கட் ஆஃப் சென்சார் இருக்கு, ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா. ப்ளஸ் எப்படின்னா இது அலுமினியம் பாடி வந்து. ஓகே. ஸோ அதனால் வந்து ஹீட் வந்து அப்சர்வ் தான் பண்ணுமே தவிர ப்ரொடியூஸ் பண்ணாது. ப்ளஸ் இது எப்படி பார்த்தீங்கன்னா 80% பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். ஓகே. பாக்கி 20% பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட்டருக்கான ஸ்பேஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து அப்சர்வ் தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. சேஃப்டி மெஷரோட பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். நிறைய பேருக்கு மக்களே டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இ-பைக்னா வந்து வெடிச்சிருமோ நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லாமே சேஃப்டி கண்ட்ரோலோட ஆட்டோ கட் ஆஃபோட பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நைட்டு போட்டு தூங்கிட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிறாங்க. சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அது தாராளமாக நீங்கள் ஓட்டலாம்.
ரொம்ப ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. பைக்னாலே பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் தான், நாய்ஸ் இருக்காது, பொல்யூஷன் இருக்காது, அதுக்காக வந்து பைக் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய வெரைட்டி கூட ஒன்றா பார்த்துலாங்களா? பார்த்தோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா C12 EX வேரியண்ட் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. இந்த வண்டி 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. சார்ஜிங் லெவல் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளேல எல்லாம் காமிச்சிடும். வாங்க காட்டுறேன். ஸோ இல்லையே உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே அந்த டார்க்காக இருக்கா, ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு. இப்போ எக்கனாமிக் மோடில் இங்கே பட்டன்ஸ் இங்கே இருக்கும். இது வந்து பட்டன், இது எக்கனாமிக் மோடு, இது ஸ்போர்ட்ஸ் மோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோடில் இப்போது 77 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் போகும்போது 67 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஸோ வந்து எது பெஸ்ட்டுங்க ப்ரோ? இது நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்லேயே போகலாம். 45 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு போகும். இப்போ கொஞ்சம் அவுட்ரு ஹைவேல போகிறேன், கொஞ்சம் ஸ்பீடு வேணும்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் போய்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஸ்பீடு உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரிமூவல் பேட்டரி தான். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ரிமூவல் தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டூல் கிட்டில் எல்என்கி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 2 சைடு வந்து எல்என்கி இருக்கும், ஸ்க்ரூ இருக்கும். அது கழட்டிட்டிங்கன்னா பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ சார்ஜ் போடுறது வெஹிக்கிளோட போகிற மாதிரி இருந்தால் இங்கே போடணும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு வீடு இருக்குது, அப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா இங்கே போட்டுக்கலாம். ப்ரோ என்ன செல் யூஸ் பண்ண ப்ரோ பேட்டரிக்கு? இது யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா LFPன்னு சொல்லுவாங்க, லித்தியம் ஃபெரஸ்பேட் சொல்லி ஒரு செல்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த பேட்டரியில். ஸோ ப்ரோ ஸ்டோரேஜில் எந்த மாதிரி இருக்குங்க? ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 லிட்டர் இல்லைனா 27 kgக்குள்ளே என்ன ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கிராசரி ஐட்டம் வாங்க போகிறோம் அப்படின்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். வண்டி பார்த்தீங்கன்னா C12 EXங்க, செம்மையாக இருக்குது. இதில் கலர்ஸ் நிறையா இருக்காங்க ப்ரோ? கலர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி க்ரீனு, அது போக ப்ளூ இருக்குது, ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு லைட்டில் செம்மையாக இருக்கும் ப்ரோ, ஃப்ரண்ட் லுக்கே செம்மையாக இருக்குது. இதில் எல்இடிங்களா? ஆமாம், லைட்டிங் சிஸ்டம் எல்லாம் LED தான் போட்டிருக்கோம். ஸோ உள்ளே பிகாஸ் பிராண்டும் போட்டிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்கும் ப்ரோ. நிறைய கலர் வெரைட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த வேண்டி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோ வந்து செம்மையாக இருக்கும் ப்ரோ, சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 2.0 C12. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகே, 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ கலர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் இருக்கும் ப்ரோ. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மட்டும் மாறும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் எக்கனாமிக் மோடில். ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 102 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஸோ நமக்கு எந்த மோட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மோட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாமா. இது வந்து C12 IMAX 2.0. ஓகே, ஸோ பில்டப் பாடி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் செம்மையாக இருக்கும்போது ரேஞ்ச் சொல்லிட்டீங்க. எல்லோ கலர் இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 101 சார்ஜ் போட்டு 135 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. ரேஞ்சு கிடைக்குது. சூப்பர், 135 கிலோமீட்டர் போகும். போகும். அப்புறம் இந்த மாடல் போகிற நம்ம செம்மையாக இருக்கும் இந்த மாடலில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RUV 350 EX வேரியண்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 16 inch அலை வீலு, சிங்கிள் மோனோ சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு வரும். இது சிங்கிள் மோனோ சஸ்பென்ஷன். ஆமாம், சிங்கிள் மோனோ சஸ்பென்ஷன். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. C12 பார்த்தீங்கன்னா 2 மோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 மோடு வரும். ஒன்று எக்கனாமிக்கு, ஒன்று ரைடு, ஒன்று ஸ்போர்ட்ஸு, ப்ளஸ் ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இதில். ஓகே ப்ரோ. ஸோ கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது. நிறைய கலர் வேரியன்ட் இருக்குங்களா? இதுலேயும் நிறைய கலர் இருக்குது. ஸோ கஸ்டம் எந்த கலர் கேட்கணும் கொடுத்துருவீங்க? கொடுத்துடலாம். அது முதல்ல புக் பண்ணுமா ப்ரோ? முதல்ல புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிடும். ஓகே, பின்னாடி ஒரு சில்வர் கலரில் இருக்குங்க, அதுவும் சேம் தான். ஸோ கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் மாடல் நம்ம ரெட் கலர் செம்மையாக கலக்கலாம் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா RUV 350ல மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியன்ட் இருக்குது. ஓகே, இது நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 145 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இந்த வெஹிக்கிள். 145ங்களா? 145 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இன்ஃபர்மேஷனு, டாக்குமெண்ட்டு, கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இதில் இருக்குது. நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஆப்ஷன் இருக்குது. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு ரேஞ்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். இந்த பட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இதே க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸுங்க? ஆமாம், க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இது. ஓகே, ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் மோடு பட்டனு. இது பார்த்தீங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன் உங்களுக்கு இது. ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா கிட் சேஃப்டிக்காக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்மலாக EV வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் இருக்கும்போது பார்க்கிங் மோட் ஆன் ஆகிடும். ஓகே, ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தோடனே ரெடி மோட் ஆன் ஆகிடும். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து கிட் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நார்மலாக நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுமே தவிர நீங்கள் ஸ்டாண்டில் இருந்தாலோ பவர் பட்டன் அமுத்தினால வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. நிறைய பேர் வந்து குழந்தைகள் வந்து ஸ்டாண்டில் போட்டு பவர் ஆனாயிருமான்னு பயப்படுவாங்க. ஆமாம், ஸோ அது சேஃப்டிக்காக கிட் சேஃப்டிக்காக இந்த பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து C12 பார்த்தோங்க. C12 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 130 135 தான் போகும்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஸோ இந்த ரெட் கலர் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 145 போகும்னு சொல்லுங்க. இது யூஸ் பண்ணுற செல் எவ்வளோ ப்ரோ, செல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோங்க? இது 145 போகிறதுக்கான ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுற செல் பார்த்தீங்கன்னா 3.2 கிலோவாட் செல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. யூஸ் பண்ணுற செல்லோட நேம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இருக்கலே சேஃப்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சு ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஸோ சார்ஜ் போடுறதா டேரெக்டாக எப்படி போடுறோம்? சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் இங்கே போட்டுக்கலாம். ஓகே. பேட்டரி உள்ள இருக்கா ப்ரோ? பேட்டரி இதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த நான் 3 சைடு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த 3 சைடு கேப்பை கழட்டி எல்என் கீ போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே கேப் ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் சார்ஜ் வந்து ரிமூவ் பண்ணி பேட்டரி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது சேஃப்டி வச்சுருக்காங்க. இது சேஃப்டிக்காக ஜஸ்ட் ஒரு அப்கிரேட் மாடல் மாதிரி. இதில் ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்க? இதில் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இது வந்து ஒரு 21 கெப்பாசிட்டி தான் வரும் உங்களுக்கு. ஓகே மேடம். நல்ல மைலேஜ்? மைலேஜ் நல்லா, ரேஞ்ச் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு. ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஆமாம். இது ஒரு லுக்கு செமையாக இருக்குது. இது வீல் டயர்ஸ் எப்படி இருக்கும்? இது வீல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலைவ் வீல் வந்துடும் உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோ சஸ்பென்ஷன் தான். பில்லியன் ரைடருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வராது. இப்போ ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடருக்கு வந்து பாடி ரொம்ப ஷேக் ஆகாது. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் சாய்ஸ்னு இதை சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா RUV 350 மேக்ஸுங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 145 கிடைக்குதுங்க. ஸோ மற்ற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இந்த வண்டி மக்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா EMI ஆப்ஷனாக இருக்குங்களா? EMI ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஓகே. நம்ம எந்த வண்டி வாங்கினா EMI எடுத்துக்கலாம். எல்லா வண்டி வாங்கினா EMI இருக்குது. ஓகே மக்களே, பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேரியன்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரோ வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காருங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகலாம், ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோ போட்டுருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் என்ன டவுட் கேட்டிங்கன்னா பைக் வாங்குறோம் அப்படின்னா சர்வீஸ் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும்னு பயப்படுறாங்க. சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே இருக்குது. நீங்கள் கம்பெனி டிபெண்ட் பண்ணி எதுக்கு இருக்கணும்னா மோட்ரு, கண்ட்ரோலர், பேட்டரி, அப்புறம் ஒயரிங் சிஸ்டம், இதுக்கு 3க்கு மட்டும்தான் நீங்கள் ஷோரூமுக்கு வரணும். ஓகே. மற்றபடி நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஷாப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். டயர்ஸ் நார்மல் ஒர்க் ஷாப்லேயே பண்ணி நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு மட்டும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். மற்றபடி நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே. பைக் சர்வீஸ் பற்றி இது கவலைப்பட தேவையில்லை. ஓகே. நம்ம வந்து டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம். பண்ணிட்டு தான் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி சர்வீஸ் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். சர்வீஸும் பெஸ்ட்டாக EMI ஆப்ஷன் இருக்குது. EMI ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. நம்மளுடைய பிகாஸில் பார்த்தீங்க அப்படின்னாங்க செம்மையான பைக்ஸ்னா நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா அழகாக செக் பண்ணி எடுத்துக்காங்க. கோயம்புத்தூரில் அவன் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா GKNM ஹாஸ்பிட்டலுங்க, குப்பிச்சநாடு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அது நேர் ஆப்போசிட் தான் நம்மளுடைய அமைஞ்சிருக்கு. ஸோ ஈகோ மோட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பண்ணிருக்காங்க. நீங்கள் தாராளமாக கிளம்பி வாங்க. அழகான உங்களுக்கு வெரைட்டி உங்களுக்கு பிடிச்ச கால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். EMI ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. தாராளமாக கீழே நம்பர் கால் பண்ணுங்கள், வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பைக் புக் பண்ணிட்டு போயிட்டு இருங்க. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.